ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் டிசைன் பார்த்தோம், எப்படி போட்டோம் என்னன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ நான் நெக்கு போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லீவில் ஹெவியாக இருக்கும், பரவாயில்லாமல். நெக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மினிமஸாக தான் இருக்கும், டிசைன் கொஞ்சம் கம்மியாக. அதாவது நம்ம ஷோல்டரில் இந்த ஒரு டிசைன் கொடி மட்டும் இருக்கும், அப்புறம் அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் இருக்கும். இது எப்படி போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் நிறைய லோடிங் வீடியோ டுட்டோரியலில் போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள் லோடிங் எப்படி போடணும் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்படி லோடிங் போடுவோன்னா, எம்போஸ்டாக தெரிகிறதுக்காக ஒரு லோடிங் த்ரெட்டை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே லோடிங் பண்ணுவோம். ஆனால் இந்த லோடிங் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த லோடிங் பார்த்திங்க அப்படின்னா, நான் இந்த லைன் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துட்டேன். ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம நார்மலாக எப்பயும் லோடிங் போடுவோம்ல, அந்த ஸ்டெம் ஸ்டிச் மேலேயே லோடிங் கொடுத்தேன். அதனால தான் இது அழகாக அந்த ஒரு தண்டு மாதிரியே அந்த செடியில் இருக்கிற தண்டு இருக்குங்களா, அந்த மாதிரி லுக்கில் இந்த டிசைன் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த லீஃப்மே நான் அந்த மெத்தடில் தான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே லோடிங் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சில இதில் உங்களுக்கு தெரியும், இந்த இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஸ்டெம் ஸ்டிச் கொடுப்போம்ல, அந்த ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேலே லோடிங் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி தான் இந்த இது கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்பயும் போடுற லீஃப் டிசைன் தான். அதில் கலர்ஸ் மட்டும் பிங்க்கு அந்த மாதிரி ஃப்ளார்ஸோட கலரு, அந்த இதோட மொட்டு மாதிரி அந்த பிங்க் கலர் கொடுத்துட்டு இந்த சைடு லீஃப் நார்மலாக இந்த மாதிரி லீஃப். இந்த லீஃப் டிசைனுமே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டுட்டோரியல் வீடியோவாக இருக்குது. இதுவுமே போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஃப்ளார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவில் என்னென்ன கலர்லாம் கொடுத்துருக்குறோமோ அந்த கலர் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பேக் டிசைன்லையுமே கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளார்ஸோட டுட்டோரியல் வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் ப்ளவுஸு. நான் இது ஒரு வித்தியாசமாக நான் அந்த ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணி, அதாவது கூகுளில் ChatGPTயில் போட்டு நான் அது கஸ்டமைஸ்டாக பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு உள்ள டிசைனை நான் எடுத்தேன். அது எப்படி எடுத்தேன் என்னன்ற டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அது புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் ஒரு புது அனுபவமாகவும் இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இது பேக் டிசைனு. ஃப்ரண்ட் டிசைன் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் போட போகிறேன். நான் எதுவுமே போட்டுட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு இதோட கண்டினியூ வீடியோஸ் போடுறேன். நம்ம இந்த இதில் இருக்க ஓன் டிசைன் ஃபுல்லாமே நம்ம வீடியோஸில் சேனலில் வீடியோஸாக டுட்டோரியலாக இருக்குது. நம்ம க்ரியேட்டிவாக அதை மாற்றிக்கணும். நம்மளுக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சால் போதும். அந்த பேசிக் ஸ்டிச்சஸை வச்சே ஒரு ப்ளவுஸை பார்த்தா தெரியும் இதில் என்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே நம்மளுக்கு அந்த பேசிக் ஸ்டிச்சஸ் வச்சே நம்மளுக்கு டிசைன் ஓனாக போட முடியும். அதனால் டுட்டோரியல் வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவும் பாருங்கள். நிறைய இது மாதிரி ப்ளவுஸ் வீடியோஸுமே இப்போ இந்த மாதிரி இல்லாமல் நான் எப்படி போட்டேன் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நிறைய டிசைனில் நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் இருக்குது. அதுவுமே போய் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும், இல்லை இந்த டிசைனுக்குள்ள டுட்டோரியல் அதாவது உங்களுக்கு லீஃபோ இல்லை அந்த ஸ்டெம் ஸ்டிச்சுக்கோ லோடிங்க்கோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இதுவுமே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வீடியோ இதில் இருக்க டுட்டோரியல் ஃப்ளார்ஸ் லீஃப் எதுனாலுமே நான் உங்களுக்கு தனியாக
வந்து எப்படி போடணும் அப்படின்றத ஸ்டிச்சிங்கோடு நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.